ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்கள் ஹோட்டலில் வைக்கிற மாதிரி மீன் குழம்பு வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அம்மா தான் செய்கிறாங்க, நான் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்குறேன். அம்மா வைக்கிற மீன் குழம்பு வந்துட்டு ரொம்ப ஃபேவரெட். அதாவது நம்மளது வந்துட்டு வீட்டு முறை உணவகம் தான். மீன் குழம்பு தான் அதில் ஸ்பெஷல். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் வடகம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கீறி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்தாச்சு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்காங்க, ஏன்னா வெங்காயம் தக்காளி எண்ணெயிலே வதங்கி வரணும். நம்ம ஹோட்டல் வந்துட்டு சிதம்பரம் சீர்காழி மெயின் ரோடு அம்மாப்பேட்டைக்கிட்ட இருக்குது. லேடிஸ் மட்டுமே செய்கிற உணவகம். வீட்டில் எப்படி செய்கிறோமோ அதே தான், எந்த எக்ஸ்ட்ரா பொருள் ஒன்று கூடமே சேர்க்க மாட்டோம். சேம் நம்ம வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி டெய்லி வெஜிடபிள்ஸ் வாங்கி வீட்டில் அரைக்கிறது தான், வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். சேம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்துருக்கோம். இது வந்துட்டு இன்றைக்கி குட்டி பொடி சென்னாவர மீன், சின்ன சின்னதாக இருக்கும், அந்த மீன் தான் வாங்கியிருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கிறோம். அடுப்பு வந்துட்டு பெரிய அடுப்பில் செய்கிறதுனால சீக்கிரமே வதங்கிடும். இது மீடியமில் வச்சாலே நமக்கு வந்துட்டு நல்லா ஃபுல்லாக வதங்கிடும். புளி ஊற வச்சுருக்கோம், உப்பு எடுத்து வச்சுருக்கு. கல் உப்பு தான் சேர்க்குறது எப்போவுமே. புளி வந்துட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்காங்க. புளியை நல்லா கரைச்சி ஊற்றுறது. வெங்காயம் தக்காளி எப்போவுமே நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் தான் சேர்ப்பாங்க. நான் வீட்டில் செய்யும்போது கூட ரொம்ப நேரம் நிற்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதும் போட்டுருவேன். இப்போது புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஆச்சி மிளகாத்தூள் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கு. இது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். அது பத்தலைன்றதுனால எக்ஸ்ட்ராவாக ஆச்சி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போது குழம்பு வந்துட்டு எல்லாமே இது பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் போல் நல்லா கொதிக்கும். கொதித்து சுண்டி வந்ததுக்கப்புறம் மாங்காவும் மீனும் போடுவோம். எப்போவுமே இதே ஸ்டைலில் தான் வைக்கிறது குழம்பு ஹோட்டலில். நான் ஹோட்டல் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். அந்த மாறின பிளேஸ் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். புது ஹோட்டல் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். அந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு இதோ பாருங்கள், மீன் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம். வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டு மாங்காய் எடுத்து போட்டாச்சு. மாங்காய் போட்டு குழம்பு பாருங்கள் வானல் ஃபுல்லாக வச்சு சுண்டி வந்துடுச்சு நல்லா. இப்போது மாங்காய் போட்டிருக்கோம். அந்த பச்சை வெடிப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி கொதிக்க வச்சோம் அப்படின்னா. இப்போ மாங்காய் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் சேர்க்கலாம். நல்லா தளன்னு கொதிக்குது. குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சு வந்துடுச்சு. கமகமன்னு வாசனை வந்துச்சு. இப்போது பொடி சென்னாவர மீன் அப்புறம் கொஞ்சம் கலப்பு மீன் எல்லாம் கலந்து போட்டாச்சு. இது வந்துட்டு சண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. நேற்று வந்துட்டு சித்திர வருஷ ப்ரிப்பு அப்படின்றதுனால டைம் இல்லை, ஸோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல் கொதிச்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ ஹோட்டலுக்கு வறுக்கிற மாதிரி ஃபிஷ் ஃப்ரை மசாலா எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக எதுவும் சேர்க்கலை. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஊற வைக்கவே இல்லை. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்காமல் நல்லா தனி மிளகாய்த்தூள் அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் உப்பு, அவ்வளோதான். பாருங்கள், வவ்வால் மீன் இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி. அந்த வானல் இறக்கி வைக்கும்போது லைட்டாக குழம்பு கொஞ்சம் சிந்திருச்சு. பெரிய வானல்ன்றதுனால லைட்டாக எனக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. மீன் வந்துட்டு நல்லா பெரிய தோசைக்கல்ல கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி முறுமுறு நல்லா வறுத்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சண்டே ஸ்பெஷல் ஓவர் வவ்வால் மீன் வறுவல். தேங்க்யூ.